லாஸ்ட் கிடைக்கும் அதோடைய கண்டினியூவாக பாருங்கள். செல் சைஸ் அண்ட் ஷேப்ஸ். செல் சைஸ் அண்டு ஷேப்ஸ் அப்படின்னு அப்படின்னா செல்லுடைய அளவு மற்றும் வடிவம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செல் கிரேட்லி வெரி இன் சைஸ், அதாவது வெரி கிடையாது, வேரி இன் சைஸ், ஷேப் அண்டு ஆல்சோ இன் ஃபங்க்ஷன். அளவு வடிவம் மற்றும் அதன் பணிகளின் அடிப்படையில் செல் பெரிதும் வேறுபடுகின்றன. அதை சொல்ல பார்த்தீங்கன்னா செல்ஸ் கிரேட்லி வேரின்னா வேறுபட்டு காணப்படுது, வேறுபட்டு காணப்படுறது. கிரேட்லி வேரினா இது வந்து வேரியேஷன், வேறுபட்டு காணப்படும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இன் சைஸ், ஷேப் அண்டு ஆல்சோ இன் ஃபங்க்ஷன். அப்போ சைஸ்னா அளவு, ஷேப்னா வடிவம், ஃபங்க்ஷன்னா பணி. இந்த மூணுலேயுமே இந்த மூன்று செயல்கள்லையுமே செல்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறான். அதான் கிரேட்லி வேரி. த குரூப் ஆஃப் செல்ஸ் வித் சிமிலர் ஸ்ட்ரக்சர் கால்டு டிஷ்யூ. ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன், அது வந்து உடைய வடிவம் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டிஷ்யூ பேர். தே இன்டகிரேட் டுகெதர் டு பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த செல்லெல்லாம் ஒன்றாக, அதை பார்த்தீங்கன்னா செல்ஸோட ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் டிஷ்யூ. அதாவது ஒரு குரூப் ஆஃப் செல் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் டிஷ்யூ சொல்லிட்டோம். தே ஆர் இன்டகிரேட் டுகெதர், அதெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே பணியை செஞ்சிச்சுன்னா, ஒரே பணியை பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். அப்போ குரூப் ஆஃப் டிஷ்யூ ஜாயின் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு ஆர்கன். அப்போ அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே பணியை செஞ்சுன்னா அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூக்கு பேர் தான் ஆர்கன் என்று பேர். அதேமாதிரி குரூப் ஆஃப் ஆர்கன் தான் ஆர்கன் சிஸ்டம். அப்போ ஆர்கன் சிஸ்டம் தான் ஆர்கனிசம், அது ஆர்கனிசம். அது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்னா என்ன? அப்போ குரூப் ஆஃப் செல் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஷ்யூ. அந்த டிஷ்யூகள்லாம் எல்லா டிஷ்யூகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வேலையை செஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்கன். அந்த ஆர்கன்லாம் ஒன்றாக இணைந்தால் ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம்லாம் ஒன்றாக இணைந்தால் அது பேர் ஆர்கனிசம். இப்போ வந்து ஷேப் பற்றி பார்க்கலாம். இந்த ஷேப் ஆஃப் த செல் வந்து வேறு கிரேட்லி ஃபார்ம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம். என்ன சொன்னால் செல்லுடைய அளவு, அதாவது ஷேப்னா என்ன, வடிவம் பேர். ஷேப்னா என்னது, வடிவம். இது வந்து செல்லின் அளவு உயிரினங்களுக்கு இடையில் மற்றும் உயிரினங்களுக்கு இடையே மற்றும் உயிரினங்களுக்கும் பெரிதும் மாறுபடும். உயிரினங்களுக்கும் சரி, மற்ற உயிரினங்கள் ஒரு உயிரினத்துக்கு பெரிதும் வேறுபடும் சொல்கிறாங்க. ஒரு உயிரினத்துக்கு இன்னொரு செல்லுடைய அளவு வந்து வேறுபடும் வித்தின் த ஆர்கானிசம் இட் செல். ஆர்கானிசம் இட் செல். இப்போ சப்போஸ் வந்து பாக்டீரியா செல் பல மாறுபட்ட வடிவங்களில் உள்ளது. பாக்டீரியா மட்டுமே என்னது, இப்போ பாக்டீரியா செல் எடுத்துக்கோங்க. அதாவது செல் வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கு இன்னொரு ஒரு ஆர்கானிசத்துக்கு இன்னொரு ஆர்கானிசம் ரெண்டுக்குமே வேறுபட்டு காணப்படும் வித்தின் த ஆர்கானிசம் இட் செல். ஓகே சொல்லலாம். இன் பாக்டீரியா செல் ஷேப் வந்து செல் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேரி ஃப்ரம் ரவுண்டு. இப்போ பாக்டீரியாவிலே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா செல்கள்லேயே ஒரு பாக்டீரியா செல்லையே வந்து பல வடிவங்கள் இருக்குது. அதில் வந்து பாருங்களேன் என்னென்ன வடிவம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் வந்து உருண்டை வடிவம் இருக்குது, அதாவது ரவுண்ட் ஷேப் இருக்குது, அதுக்கு பேர் காக்கின்னு பேர். ரெக்டாங்குலர் ஷேப்னா ராடு. பாருங்கள் இதிலே பாருங்கள் பாக்டீரியா ரெண்டு ஷேப் இருக்குது. ஒன்று ரவுண்ட் ஷேப்னா காக்கின்னு அழைக்கப்படுது, ரெக்டாங்குலர் ஷேப்னா ராடுன்னு அழைக்கப்படுது. வைரஸ் பாருங்கள், வைரஸ் ஷேப் என்வலப் த வேரியஸ் ரவுண்டு பாருங்கள், ரவுண்டு அண்டு ஹெக்ஸாகோனல் ஆர் டி ஷேப். இதில் வந்து 3 ஷேப் இருக்குது. ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது, ஹெக்ஸாகோனல் ஷேப் இருக்குது, டி ஷேப் இருக்குது. எது வைரஸ். ஃபங்கை எடுத்துக்கோங்க. ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளாபால், அதாவது கிளாபுலர் சொல்லக்கூடியது. எப்படின்னா கிளாபுலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பூஞ்சி எடுத்துக்கோங்க, கிளாபுலர் சொல்லுவாங்க இல்லையா. கிளாபுலர்னா மாறுபட்ட வடிவங்கள் இருக்குது. அதே மாதிரி அண்டு எலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் உருண்டையாக இருக்குது. ஸ்போர்ஸ் ஆஃப் ஃபங்கை வேரி கிரேட்டின் ஷேப். அப்போ செல்லுடைய அளவுகள் வந்து மாறுபடும், ஒரு உயிரினத்துக்கும் இன்னொருக்கும் மாறுபடும் சொல்கிறாங்க. இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் செல்ஸ் வேரி இன் ஷேப். பிளான்ஸையும் எடுத்துக்கோங்க, அனிமலையும் எடுத்துக்கோங்க. அனிமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல் ஷேப் வந்து வேறுபடும். செல் டைப் சச்சஸ் பேரங்கைமா. இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வந்து செல் டைப் வந்து பேரங்கைமா இருக்குது, மீசோஃபில் இருக்குது, பாலிசேட் இருக்குது, அதே மாதிரி ட்ரைசிட் இருக்குது, அடுத்து ஃபைஃபர் இருக்குது, எபிதீலியம் அண்ட் அதர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டது செல் சைஸ் கொடுக்க பாருங்கள். என்னென்னு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பேரங்கம் செல்லும் கொடுத்துருக்கு, மீசோஃபில் இருக்குது, பாலிசேட், ட்ரைக்கிட்ஸ், ஃபைஃபர், எபிதீலியம் அண்ட் அதர்ஸ்.
இங்கெல்லாம் ஃபிகர் வந்து 6 கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு செல்லும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு கணக்கு, ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு கணக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வைரஸ் டயக்ராம் இது. வைரஸ் இது ஒரு செல், இதுவும் செல்லு தான், இதுவும் செல் தான். பாருங்கள், வைரஸ் செல்லக்கூடிய செல்ஸ் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.0004 to 0.1 UM. இது வந்து எதில் பார்க்கணும்னா ஒன்லி அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி மைக்ரோ பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா 0.15 to 0.3 UM. அதே மாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா 0.5 to 5 UM. இது பார்த்தீங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப் பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா RPC, ரெட் பிளட் செல். இது வந்து 7 to 8 UM. இது வந்து பார்த்தீங்கன்னா BGA, அதாவது 1 to 50 UM. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண மைக்ரோஸ்கோப் பார்த்துக்கலாம் லைட்டில். அதேமாதிரி பிளான்ட் செல் பார்த்தீங்கன்னா 10 to 100 UM சைஸ். அடுத்து பாருங்கள், நேக்ரை கண்ணால் பார்க்கக்கூடியது. சிக்கன் எக், கோழி முட்டையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ 65 mm இருக்குறாங்க. அதே மாதிரி ஆர்ச்சிட் எக் வந்து 50 to 150 mm. அப்போ பார்த்தீங்கன்னா உயிரினங்கள்லையும் சரி, அதாவது அனிமல்லையும் சரி, பிளான்ட்ஸ்லையும் சரி, ஒரு உயிரினத்துக்கும் இன்னொருக்கும் இடையில வந்து செல்கள் வந்து ரொம்ப வேறுபடும் சொல்கிறாங்க. இதை வந்து ஒன் மார்க் கேட்கலாம். இதை வச்சு கேட்பாங்க. எது கேட்பாங்கன்னா இந்த வைரஸாக இருக்கட்டும், அதாவது மைக்ரோ பிளாஸ்மா இருக்கட்டும், பாக்டீரியா, RPC, BGA, பிளான்ட் செல், சிக்கன், இந்த எல்லா சைஸுடைய செல்லுடைய அளவு பாருங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. என்ன 7 to UM, 10 to 100 UM மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன் மார்க் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் வந்து டைப்ஸ் ஆஃப் செல். டைப்ஸ் ஆஃப் செல் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் செல் ஹெட்டிங் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் செல். டைப்ஸ் ஆஃப் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் செல்னா செல்லின் வகைகள். செல்லுடைய ஆன் தி ஃபேஸ் ஆஃப் த செல் ஆர்கனைசேஷன், செல்லுலர் ஆர்கனைசேஷன் and the nuclear characters, the cell can be divided into. என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா செல்லின் ஒழுங்கமைவு மற்றும் உட்கருப்பண்பினை கொண்டு செல்லின் ஒருங்கமைவு அதே மாதிரி உட்கருப்பண்புனா நியூக்ளியஸ் பண்பை பொறுத்து இது வகைப்படுத்தப்படுது. செல்லுடைய அமைவு மற்றும் உட்கரு அமைவு, செல்லும் அதனுடைய உள்ளக்கூடிய உட்கரு எப்படி அமைஞ்சிருக்கோ அதன் அடிப்படையில் இது வேறுபடுத்தி காணப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோகேரியாட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த ப்ரோகேரியாட் சொல்லக்கூடியதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொல் உட்கரு உயிரினா உட்கரு சரியாக இருக்காது, உட்கரு வந்து தெளிவாக காணப்படாது சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மீசோகேரியாட் சொல்லக்கூடியது. மீசோகேரியாட்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட உட்கரு உயிரி சொல்லக்கூடியது. அடுத்து யூகேரியாட்னா உண்மையான உட்கரு. அப்போ இதில் தான் உண்மையான நியூக்ளியஸ் காணப்படும். இதில் வந்து உட்கரு வந்து இருக்கும் இல்லை சொல்கிறாங்க. இது வந்து இடைப்பட்டது, இருக்கலாம் இல்லாமல், அதாவது தெளிவாக தெரியாது சொல்லுவாங்க. இருக்கும் ஆனால் தெளிவாக தெரியாது சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டிங் வந்து ப்ரோகேரியாட்ஸ். அடுத்து வந்து ப்ரோகேரியாட்னா என்ன? இப்போ செல் டைப் 3 பார்த்தோம். ஒன்று ப்ரோகேரியாட், இன்னொன்று மீசோகேரியாட், மூணாவது வந்து யூகேரியாட். ப்ரோகேரியாட்னா என்ன? அதனுடைய உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும் செய்வாங்க ப்ரோகேரியாட். மீசோகேரியாட்னா என்ன? இருக்கும் இல்லாமல் இருக்கலாம், அதாவது தெளிவாக தெரியாது சொல்லுவாங்க. யூகேரியாட்னா என்ன? உண்மையான உட்கரு, அது வந்து உட்கரு இருக்கும் சொல்லுவாங்க. இதை பார்த்து தான் சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர்கானிசம் வித் பிரிமிட்டிவ் நியூக்ளியஸ் இஸ் கால்டு ப்ரோகேரியாட்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தொன்மையான பழமையான உட்கரு கொண்ட உயிர்கள் பூராமே ப்ரோகேரியாட்டிக் சொல்கிறாங்க. தொன்மைன்னா என்னது? பழமையான உட்கரு கொண்ட உயிரினங்கள் அனைத்துமே என்னது? ப்ரோகேரியாட்டிக் சொல்கிறாங்க. ப்ரோண்டா என்ன? பிரிமிட்டிவ். கேரியானா என்ன? நியூக்ளியஸ். அப்போ தொன்மையான நியூக்ளியஸ், பழமையான நியூக்ளியஸ் கொண்ட உயிரினங்கள் எல்லாமே ப்ரோகேரியாட்டிக் சொல்கிறாங்க. த DNA லைஸ் த நியூக்ளியர் which is not found the nuclear membrane. இதில் வந்து என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் காணப்படாது. அப்போ உட்கரு சவ்வு அற்று காணப்படும். DNA வந்து இருக்குது, அதாவது DNA கிடையாது, ஏன்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் கிடையாது. ஹிஸ்டோன் புரோட்டீன் காணப்படாது, நியூக்ளியஸ் காணப்படாது. பாருங்க, தேர்வர் நாட் ட்ரூ நியூக்ளியஸ். இதில் வந்து காணப்படுறது வந்து உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது. பாருங்க, உண்மையான நியூக்ளியஸ் இல்லை. இட் இஸ் ஆல்சோ primitive type nuclear materials. This DNA is without histone. DNA என்ன இருக்காது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து ஹிஸ்டோன் புரோட்டீன் காணப்படாது. டிஎன்ஏல வந்து
DNA is the without கிறிஸ்டன் புரோட்டீன். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்ரோபிளாஸ்மா, அதே மாதிரி ஹெரிக்கட்டேஸ் அண்டு இதை பாருங்கள் ஸ்பைரோகேட்ஸ். அப்போ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள். இருக்கக்கூடிய இந்த இது இப்போ பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல் எடுத்து பார்த்தா உட்கரு வந்து இருக்கும் இல்லாமல் இருக்கலாம். அதாவது அவ்வளோவா தெரியாது, பிரிமிட்டிவ். அதாவது இது வந்து பிரிமிட்டிவ் செல்லார் ஆர்கானிசம். அதனால் டிஎன்ஏ இருந்தால் கூட டிஎன்ஏல வந்து என்ன இருக்காது, கிறிஸ்டன் புரோட்டீன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீசோகேரியாட்டிக். அது வந்து மீசோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பார்க்கணும், மீசோகேரியாட்ஸ். இந்த இயர் பாருங்க, இந்த இயரை 1966, இந்த இயர் 1966ல் சயின்டிஸ்ட், அவர் பேர் சயின்டிஸ்ட் இருக்காரு, அவருக்கு வந்து டாட்ஸ் என்ன அறிவியல், அவர் வந்து அவருடைய டாட்ஸ் மட்டும் கிடையாது, அவரு கூட ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் சில பேர் இருக்காங்க டாட்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இயர் வந்து 1966ல் சயின்டிஸ்ட் டாட்ஸ் அண்ட் ஹிஸ் ஒர்க்கர்ஸ் proposed another kind of organism called அதாவது மீசோகேரியாட்ஸ். அப்போ யார் இதை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸும் அவங்களுடைய சகாக்கள் எல்லாம் சேர்ந்து, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து 1966ஆம் ஆண்டு 3வது வகை உயிரினங்களை கண்டுபிடித்தாங்க. இவங்க தான் 3வது உயிரினங்களை கண்டுபிடிச்சாங்க. முதல் வந்து ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட் மட்டும் தான் இருந்துச்சு, ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட் 2 உயிரினம் தான் இருந்துச்சு. 3வது கண்டுபிடிச்ச உயிரினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவை தான் மீசோகேரியாட்டிக். அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் அப்படியே சயின்டிஸ்ட்டும் அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற சயின்டிஸ்டும் கண்டுபிடிச்சாங்க. திஸ் ஆர்கானிசம் விச் ஷேர்ஸ் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் போத் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோகேரியாட்டிக்கும் இருக்குது, யூகேரியாட்டிக்கும் இருக்காங்க. இதில் வந்து ப்ரோகேரியாட்டிக்கும் இருக்குது, யூகேரியாட்டிக் பாருங்க. இன் அதர் வேர்ட்ஸ் தோஸ் த ஆர்கானிசம் இன்டர்மீடியட் பிட்வீன் த ப்ரோ அண்ட் யூகேரியாட்டிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்னா ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் இடைப்பட்ட உயிரினங்கள் தான் மீசோகேரியாட் சொல்கிறாங்க. திஸ் கண்டெய்ன்ஸ் வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து வெல்லா தெரியுன்றாங்க, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது. அதே மாதிரி டிஎன்ஏ இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு குரோமோசோம்ஸ் வித்தவுட் கிறிஸ்டோன். ஆனால் கிறிஸ்டோன் கிடையாது. புரோட்டீன் காம்பவுண்ட்ஸ் டிவைட் இன்டு த்ரூ த அதாவது ஏமைட்டாசிஸ் சிமிலர் டு த ப்ரோகேரியாட்டிக்ஸ், சிமிலர் டு த ப்ரோகேரியாட்ஸ். செகண்ட் புரோட்டோசோவா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா லைக் பாருவேன் நக்டியூலா. சம் ஆஃப் த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் லைக் இஸ் பாருவேன் ஜிம்னோடியம், அதாவது ஜிம்னோடியம் பெரிடீரியம் அண்டு பாருவேன் டைனோஃப்ளாஜிலேட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் த மீசோகேரியாட்ஸ். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இவையெல்லாம் என்னது மீசோகேரியாட்டிக் எடுத்துக்காட்டு. நக்டியூலியா சொல்லக்கூடிய புரோட்டோசோவா அது மட்டும் கிடையாது, புரோட்டோசோவா மட்டும் கிடையாது, மற்றும் ஜிம்னோடினியம் பெரினோடினியம் போன்ற தாவர மிதவை உயிர்கள், அதாவது ஃபைட்டோபிளாங்க்டன் சொல்லக்கூடிய ஜிம்னோடினியம் பெரிடினியம் சொல்லக்கூடியது உயிர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டைனோஃப்ளாஜிலேட் இவையெல்லாம் வந்து மீசோகேரியாட்டிக் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட். அடுத்து வந்து என்ன பார்க்கணும், யூகேரியாட்டிக் பற்றி பார்க்கலாம். பாருங்க யூகேரியாட் தோஸ் ஆர்கானிசம் விச் ஹேவ் ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் கால்டு யூகேரியாட். அப்போ உண்மையான உட்கரு எது கொண்டு உள்ளதோ அந்த செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக். யூ நாட் ட்ரூ கேரியர்னா நியூக்ளியஸ். த டிஎன்ஏ இஸ் அசோசியேட்டட் வித் புரோட்டீன் ஃபவுண்ட் இன் கிறிஸ்டோன். அப்போ டிஎன்ஏட என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்குது, கிறிஸ்டோன் புரோட்டீன் இருக்குது. அதே நேரத்தில் குரோமோசோம்ஸ். அப்போ மெம்பரைன் ஃபவுண்ட் ஆர்கனைல்ஸ் ப்ரெசன்ட். இதில் வந்து மெம்பரைன் காணப்படுது. அப்போ ஃபியூ ஆர்கனைல்ஸ் மேபி அரிசன் பாருங்க எண்டோசிம்பியாசிஸ் இருக்குங்க. அப்போ எண்டோசிம்பியாசிஸ்னா உள்ளுரை கூட்டுயிர் வாழ்க்கை முறை, உள்ளுரை கூட்டுயிர் வாழ்க்கை சொல்லக்கூடியது. விச் இஸ் செல் லிவிங் செல்ஸ் இன்சைட் த அதர் அனதர் செல். இது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த லிவிங் செல் இன்சைட் அனதர் செல்னா பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்கின்றது. இந்த உள்ளுறுப்புகள் தோன்றி ஒரு செல் மற்றொரு செல்லில் இருப்பது போல் வாழ்கின்றது. ஒரு செல்லில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மற்ற செல்லும் இதுலேருந்து தோன்ற செல். ஒரு செல் எப்படி இருக்கோ அந்த செல் டிவைட் ஆச்சுன்னா அதுலேருந்து உருவான செல்லும் அதே மாதிரி உள்ள செல்லாக இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு யூகேரியாட்டிக் தான் உண்மையான செல். அதில் தான் உண்மையான நியூக்ளியஸ் காணப்படும், அதில் தான் டிஎன்ஏ காணப்படுது, அதில் தான் ப்ரோட்டீன் காணப்படுது, அதில் தான் கிறிஸ்டோன் பண்ணி எல்லாமே காணப்பட சொன்னாங்க நியூக்ளியர். அப்போ உண்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக். த ஆர்கனைல்ஸ் இப்போ மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்,
வெல் சப்போர்ட் திஸ் தியரி. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்குது. வாழ்க்கை கோட்பாடை உறுதிப்படுத்துவதற்காக இந்த கோட்பாடை உறுதிப்படுத்துவதற்கு துணையாக இருப்பது மைட்டோகாண்ட்ரியாவும் அண்டு குளோரோபிளாஸ்டும். மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்ட்ன்றாங்க. அடுத்த ஹெட்டிங் பார்க்கலாம். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது. கம்பேரிசன் between டைப் ஆஃப் செல்லுலர் ஆர்கானிசம். கம்பேரிசன் between டைப்ஸ் ஆஃப் செல்லுலர் ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்னு கொடுத்துருப்பாங்க. இது பண்புகள். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ப்ரோகேரியாட்டிக், அடுத்து மீசோகேரியாட்டிக், அடுத்து யூகேரியாட்டிக். இது 3. ஃபர்ஸ்ட் பாருங்க சைஸ் ஆஃப் செல். அதாவது ஃபர்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் செல். செல்லுடைய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் 3 பாருங்க. ப்ரோகேரியாட்டிக்கில் வந்து 1 to 5 UM, இதில் வந்து -1 to 5 UM, இதில் வந்து -5 to 10 UM, இங்கே -10 to 100 UM. சரிங்களா? அதேமாதிரி நியூக்ளியர் கேரக்டர். இங்கே நியூக்ளியாய்டு நாட் ட்ரூ நியூக்ளியஸ். இதில் வந்து நியூக்ளியாய்டு இருக்குது, ஆனால் இதில் வந்து உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது. இங்கே வந்து நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன் காணப்படுறாங்க. இங்கே ட்ரூ நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் மெம்பரேன், யூஸ்வலி லீனியர் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க. அடுத்து டிஎன்ஏ. இங்கே டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சர்க்குலர் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். இங்கே டிஎன்ஏ வந்து வட்ட வடிவத்தில் இருக்குது, ஆனால் என்ன இங்கே டிஎன்ஏ இருக்குது. இதில் புரோகிற டிஎன்ஏ காணப்படும். அப்படி டிஎன்ஏ காணப்படுச்சுன்னா அது வட்ட வடிவத்தில் இருக்கும், ஆனால் அது என்னன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் காணப்பட சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சிமிலர் வித் யூகேரியாட்டிக். யூகேரியாட்டில் எப்படி சாரி இங்கே வந்து யூஸ்வலி லீனியர் பட் லீனியர் வித்தவுட், அதாவது என்ன சொல்கிறேன்னா லீனியர் சொல்லிட்டு வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். இங்கே வந்து யூஸ்வலி லீனியர் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் 20 ப்ரோட்டீன் சொல்கிறாங்க. அடுத்து ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இது வந்து கேப்பபிள் இன் சைட்டோபிளாசம். இங்கே சிமிலர் யூகேரியாட்டிக். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ சிந்தசிஸ் இன்சைட் தி நியூக்ளியஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் சைட்டோபிளாசம். அதே ரைபோசோம். இது முக்கியமானது. ரைபோசோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லுக்குள்ள ரைபோசோமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூகேரியாட் பாருங்க. ப்ரோகேரியாட்டில் வந்து 50s to 50s + 30s. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60s to 40s. இங்கே 60s to 40s தான். சரிங்களா? இங்கே ஆர்கலஸ் வந்து ஆப்ஷன் ப்ரெசன்ட், இங்கே நியூமரஸ். இங்கே வந்து ப்ரெசன்ட் இருக்குது, இங்கே நியூமரஸ் நிறையா இருக்கிறாங்க. இங்கே செல் மூவ்மெண்ட் வந்து ஃப்ளஜெல்லா தான் மூவ் பண்ணுறது. இங்கே வந்து கிளீடிங் அண்டு ஃப்ளஜெல்லா. இங்கே ஃப்ளஜெல்லா வந்து சிலியா சொன்னா குறுகிலே இருக்கும். சிலியானது குறுகிலை மூலமாக அனுப்பிச்சாங்க. அடுத்து செல் மூவ்மெண்ட் பார்த்து அடுத்து ஆர்கனைசேஷன். அடுத்து வந்து ஆர்கனைசேஷன் வருது. யூஸ்வலி சிங்கிள் செல். அடுத்து வந்து இது யூஸ்வலி சிங்கிள் செல்லாக இருக்கும். இது வந்து சிங்கிள் அண்டு காலனி. இது வந்து சிங்கிள் செல் மட்டும்தான் இருக்குது. இங்கே சிங்கிள் செல் அண்ட் காலனி. இங்கே சிங்கிள் செல், காலனியல் அண்டு மல்டி செல்லார். அதேமாதிரி செல் டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பைனரி ஃபிஷன். இது வந்து பைனரி ஃபிஷன். இது வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் ரெண்டுமே நடக்கும். இதில் யூகேரியாட்டில் வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அண்ட் மியாசிஸ் நடக்குது. அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாக்டீரியா, ஆர்கியா 2 தான். இது எக்ஸாம்பிள் வந்து ப்ரோகேரியாட்டிக் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஆர்கியா. இது வந்து டைனோஃப்ளாஜெலேட், புரோட்டோசோவா. இங்கே வந்து ஃபங்கை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஸோ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் செல் மைட் ஹேவ் எவால்வ்ட் அப்ராக்சிமேட்லி 3.8 பில்லியன் இயர்ஸ் ஏகோ அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பில்லியன் இயர்ஸ் ஏகோன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்து முத செல் வந்து அதாவது முதல் செல்லானது 3.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே படிப்படியாக தோன்றியிருக்கலாம் என கருதப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் செல் எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3.8 பில்லியன் இயர்ஸ் ஏகோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். அப்படிங்க. அடுத்தது primitive cells would have seen similar to present day protists. அது என்ன சொல்றாங்கன்னா கருதப்படுது இவை இக்கால புரோட்டிஸ்டோடு ஒத்தையாக உள்ளன என கருத்து உள்ளதாக சொல்றாங்க. அப்ப இந்த என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவை இக்கால புரோட்டிஸ்டுகளுக்கு ஒத்தவையாக காணப்படுது. அந்த செல் வந்து இக்கால புரோட்டிஸ்டுகளுக்கு ஒத்தவையாக சொல்லி கருதப்படுன்னு சொல்றாங்க. சரிங்களா?
அடுத்து பாருங்க, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்து அனிமல் செல் பாருங்க. அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல். அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூகரியாட்டிக் செல்ஸ். அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூகரியாட்டிக் செல்ஸ்னா இந்த யூகரியாட்டிக் செல்ஸ் ஹைலி டிஸ்டிங்க்ட் இன் திஸ் ஆர்கானிசம். ஹைலி டிஸ்டிங்க்ட் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இது நம்ம அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து செல்லோட அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா யூகரியாட்டிக் செல்லோட பார்க்க போகிறோம். யூகரியாட்டிக் செல்ஸ் வந்து நன்கு தெளிவான அமைப்பை கொண்டுள்ளன. அதுதான் சொல்லுவாங்க, நன்கு தெளிவான அமைப்பு இருக்குது. அப்போ யூகரியாட்டிக் செல்ஸ் இஸ் ஹைலி டிஸ்டிங்க்ட் இட்ஸ் ஆர்கானிசம்னா நன்கு தெளிவான அமைப்பை கொண்டது. இவை உயிரினங்களில் வந்து பல்வேறு வேறுபாடுகள். இட் இஸ் ஸோ செவரல் வேரியேஷன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். இது உயிரினங்களில் பல்வேறு வேறுபாடுடன் காணப்படும் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக தாவரம் மற்றும் விலங்கு செல்லை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். இதை வந்து முக்கியமான செய்ய போகிறோம், தாவரம் மற்றும் விலங்கு செல்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேட்டிங்கில் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் செல். ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் செல் பாருங்க. அனிமல் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமல் செல்ஸ் ஆர் சரௌண்டட் பை செல் மெம்பரேன். அனிமல் செல்லில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சரௌண்டட் எல்லா இன்னராக உள்ளே வச்சு செல் மெம்பரேன் தான் சுற்றி இருக்கும். செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ அனிமல் செல்ஸ் ஆர் சரௌண்டட் பை செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். இன்சைடு த மெம்பரேன் ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் புரோட்டோபிளாசம். உள்ளுக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெலாட்டினஸ் பொருள் காணப்படுது. அந்த பொருள் பேர் புரோட்டோபிளாசம். இஸ் சீன் டு contain nucleus other organs which the அதாவது including endoplasmic reticulum. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்கன் அனிமல் செல்லில் காணக்கூடிய இன்னர் ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா endoplasmic reticulum, மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடிஸ், சென்ட்ரியோல்ஸ், லைசோசோம், ரைபோசோம் அண்ட் சைட்டோஸ்கெலிட்டன். இவையெல்லாம் அனிமல் செல்லில் காணப்படக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ். அப்போ செல்வால் காணப்படுது, செல்வால் அல்லது பிளாஸ்மா காணப்படும் சொல்கிறாங்க. அதாவது செல் மெம்பரேன் சொல்லலாம், செல் வால் கிடையாது, செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் காணப்படுது. அதுக்குள்ளே புரோட்டோபிளாசம் இருக்குது. அந்த புரோட்டோபிளாசத்துக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியாஸ், கோல்ஜி பாடிஸ், சென்ட்ரியோல்ஸ், லைசோசோம், அதாவது ரைபோசோம், அதாவது சைட்டோஸ்கெலிட்டன் காணப்படுறாங்க. அடுத்து பிளான்ட் செல். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிக்கலி பிளான்ட் செல் கேஸ் ப்ராமினன்ட் செல்வால். ஆனால் அனிமல் செல்வால் கிடையாது. ஆனால் பிளான்ட் செல் செல்வால் இருக்குது. ஏ லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல்ஸ். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிடம், காற்று வெற்றிடம் நம்ம லாஸ்ட். அது வந்து பிளாஸ்டிக் அடிஷன் அதர் ஆப்பிள்ஸ் ப்ரெசன்ட் இன் த அனிமல் செல்ஸ். ஓகேங்களா? அனிமல் செல் பாருங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் பார்க்கலாம். பாருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ட் செல் அனிமல் செல் பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி தே ஆர் லார்ஜர் தேன் அனிமல் செல். அதாவது பிளான்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அனிமல் செல்லை விட பெரிதாக இருக்கும். அனிமல் செல்லை விட பெரிதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான்ட் செல் வந்து அனிமல் செல்லை விட பெருசு. அதே மாதிரி யூஸ்வலி ஸ்மாலர் தென் பிளான்ட் செல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஸ்மாலர் பிளான்ட் செல் சொல்கிறாங்க. அதே மாதிரி செல் வால் வந்து பிரசன்ட் இன் அடிஷன் பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மிடில் லேமெல்லா, பிரைமரி அண்ட் செகண்டரி வால்ஸ். அதே மாதிரி செல் வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளான்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, செல் வால் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. அந்த பிளாஸ்மா கன்சிஸ்ட் ஆஃப் இந்த பிளாஸ்மா மெம்பரேன்லேயே கன்சிஸ்ட் ஆஃப் என்னன்னா மிடில் லேமெல்லா, பிரைமரி, செகண்டரி எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே செல் வால் இஸ் ஆப்ஷன். அதே மாதிரி பிளாஸ்மா டெஸ்மேட்டா இங்கே ப்ரெசன்ட், இங்கே பிளாஸ்மா டெஸ்மேட்டா ஆப்ஷன். இங்கே குளோரோபிளாஸ்ட் வந்து ப்ரெசன்ட், இங்கே குளோரோபிளாஸ்ட் ஆப்சென்ட். வேக்யூல் வந்து லார்ஜாக இருக்குது, இங்கே வேக்யூல் வந்து ஸ்மாலாக இருக்கும். அது டெம்பரவரி, இது பெர்மனெண்ட். அதே மாதிரி டோனோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் இன் அரௌண்ட் த வேக்யூல்ஸ். வேக்யூல் சுற்றி டோனோபிளாஸ்ட் காணப்படும், இங்கே டோனோபிளாஸ்ட் ஆப்சென்ட். இங்கே சென்ட்ரியோல்ஸ் ஆப்சென்ட் பட் எக்ஸப்ட் மொடைல் செல்ஸ் லோயர் பிளான்ட்ஸ். எக்ஸப்ட்னா லோயர் பிளான்ட்ஸில் இருக்குன்றாங்க. இங்கே வந்து சென்ட்ரியோல்ஸ் ப்ரெசன்ட். இங்கே நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் இன் அலாங் த பாருங்க பெரிஃபெரி ஆஃப் த செல். நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் அலாங் த பெரிஃபெரினா செல் வாலை பக்கத்தில் இருக்குன்றாங்க. இங்கே நியூக்ளியஸ் சென்ட்ரல் எங்குது சென்ட்ரல் இருக்குன்றாங்க. இங்கே லைசோசோம்ஸ் ஆர் ரேர், இங்கே லைசோசோம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இங்கே ஸ்டோரேஜ் மெட்டீரியல் இஸ் ஸ்டார்ச் கிரைன். இங்கே வந்து பிளான்ட் செல்லை வந்து எதை ஸ்டோர் பண்ணுவோம், செல் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணி வைக்கும்.